மனிதர்கள் சாதாரணமா இருக்கிறாங்க, தூங்கும் போது சாதாரணமா இருக்கிறாங்க. ஆனா எழுந்த உடனே ஒரு கவசத்தை ஒண்ணு மாட்டிக்கிறாங்க. அது என்னன்னா நான் என்று சொல்ற கவசம். அந்த சமயத்திலே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது கூட்டத்தில். அந்த புதுமனை புகு விழாவுக்கு வந்திருந்த அந்த கூட்டத்தில் ஒரு சில பேர் முன்னாடி நோக்கி வேகமா போனாங்க. தி 7 habits of highly effective people அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ என்னென்ன ஹேபிட்ஸ் எஃபெக்டிவ் பீப்புளுக்கு இருக்குங்கிற மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. சுய மதிப்பு வேணும் தான். அதுக்காக சுய மதிப்பு இல்லாம, செல்ஃப் எஸ்டீம் இல்லாம யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் ஒரு உந்துதலாக இருக்கும் நமக்கு. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் ஏன்? நான் என்ற சொல் சில சமயம் தேவையானதாக இருந்தாலும் கூட அதை மிக அதிகமாக உபயோகப்படுத்தும் பொழுது விளைவுகள் மாறாக இருக்கும். ஒரு சமயம் நான் ஒரு புதுமனை புகு விழா விசேஷத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது முன்வரிசையில் நான் அமரச் சென்ற பொழுது ஒரு பெரியவர் பக்கத்தில் இடம் இருந்தது. அங்கே உட்கார்ந்தேன். அந்த பெரியவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு நானும் அவரும் பேசிக்கொண்டிருந்தோம். அந்த சமயத்திலே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது கூட்டத்தில். அந்த புதுமனை புகு விழாவுக்கு வந்திருந்த அந்த கூட்டத்தில் ஒரு சில பேர் முன்னாடி நோக்கி வேகமா போனாங்க. ஒரு 4 பேர் போனாங்க. அப்புறம் அவங்கள பார்த்துட்டு நிறைய பேர் போனாங்க. இதுதானே வழக்கம். ஏதாவது ஒரு கூட்டம் கூடுச்சுன்னா அது என்னன்னு வேடிக்கை பார்க்கறதுக்கே மற்றவங்க எல்லாம் போறது வழக்கம்தான். அந்த மாதிரி போனாங்க. அப்போ நானும் அந்த பெரியவர் மட்டும் உட்கார்ந்துருந்தோம். ஒரு சிலர் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன் அவரை, நீங்க எழுந்திரிச்சு போலியா ஐயா அப்படின்னு கேட்டேன். இப்ப வர்ற மனிதரை எனக்கு தெரியுமா, ஆனா நான் எழுந்திரிச்சு போகல அப்படின்னாரு. ஏன் எழுந்திரிச்சு போகல? தெரியும்னா நீங்க கட்டாயம் போகணும் தானே. இப்போ எனக்குன்னா தெரியாது, அதனால நான் போறது யோசனை பண்ணுவேன் போறதுக்கு அப்படின்னு சொன்னார். அந்த வருகின்ற மனிதன் ராமானுஜம் என்னுடைய பால்ய நண்பன். அந்த ராமானுஜத்தோடு நான் வாலிபால் விளையாடி இருக்கேன். அவ்வளவு தூரத்துக்கு நெருக்கமாக நாங்க பழகி இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வருவது ராமானுஜம் அல்ல, போலீஸ் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வர்றார். அவரை எப்படி நான் போய் பார்க்க முடியும்? நான் பார்க்க விரும்பல அப்படின்னாரு. ஏயா அப்படின்னு சொன்ன போது, அவரோட பிஹேவியர் எல்லாம் நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் வரும்போது நான் பார்த்தேன், ஒரு மிடுக்கோட அவர் வந்தாரு. ஒரு மிடுக்கு, ஒரு அதிகார துணி அந்த நடையிலேயே தெரிஞ்சுது. எல்லாரும் வேற எழுந்திரிச்சு கிளாப் பண்ணாங்க. யூஸ்வலா எல்லாருமே சீஃப் கெஸ்ட் வந்தா கிளாப் பண்ணுவாங்க தான். அப்போ அப்படியே அவங்கவுங்களையும் பார்த்து ஒரு அரை சல்யூட், ஃபுல்லா வணக்கம் சொல்ல மாட்டாங்க அவங்க எல்லாம், ஒரு அரை சல்யூட் அடிச்சாங்க. அப்புறம் ஒரு சிரிப்பு. அங்கங்க பார்த்து ஜனங்க மக்கள் வணங்குற போது ஒரு பொய் சிரிப்பு சிரிப்பாங்க. அது உண்மையான சந்தோஷத்தின் வெளிப்பாடுன்னு சொல்ல முடியாது, ஒரு பொய்யா சிரிச்சுக்குவாங்க. இதெல்லாம் நான் நோட் பண்ணேன். அவர் என்னென்னலாம் நினைச்சாரோ அது எல்லாமே எனக்கு தோணுச்சு. அப்போ நான் சொன்னேன், நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா மனிதர்கள் சாதாரணமா இருக்கிறாங்க, தூங்கும் போது சாதாரணமா இருக்கிறாங்க. ஆனா எழுந்த உடனே ஒரு கவசத்தை ஒண்ணு மாட்டிக்கிறாங்க. அது என்னன்னா நான் என்று சொல்ற கவசம். நான் என்ற கவசம்னு சொல்றோம். அந்த நான் என்ற கவசத்தை மாட்டிக்கிட்டு தான் வெளியே உலவுறாங்க, வெளியே வர்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்
இது வந்து அவருடைய தோரணையில, அவர் நடை உடை பாவனையில எல்லாமே தெரிஞ்சுது. இந்த பெரியவர் சொன்னதுக்கு கருத்துக்கு எந்தவித மாறுபாடும் இல்லை. நான் ஆமோதிச்சுட்டு அதை விட்னஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ சாதாரணமாக எல்லாரும் வந்து இந்த மாதிரி தன்னை வந்து வெளிப்படுத்தி கொள்வது இல்லை. உதாரணமாக நல்ல ஒரு அறிவாளிகள், நல்ல படித்தவங்க, நல்ல அறிவு செறிந்தவர்கள், அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து எந்தவித ஆரவாரமும் இருக்காது. அவங்கள்ட்ட ஆரவாரமுமே இல்லாமல் தான் இருப்பாங்க. சாதாரணமாக இருப்பாங்க, சாதாரணமாக சிரிப்பாங்க எல்லாரையும் பார்த்து. உண்மையாக அவங்க நடைமுறைகள்லாம் உண்மையாக இருக்கும், போலியாக இருக்காது. அப்புறம் யாரையும் மட்டம் தட்ட மாட்டாங்க, மட்டம் தட்டி பேச மாட்டாங்க, குறைவாக மதிப்பிடவும் மாட்டாங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாரையும் மதித்து பேசுவாங்க. இது வந்து நல்ல படித்த பண்பாளிகள், அறிவாளிகளுடைய நடவடிக்கை. அதுதான் நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும்னு ஒரு பழமொழி இருக்கு. அதனால நிறைய நல்ல நிறைவு பண்புகள், நல்ல பண்புகள் உடையவர்கள் எல்லாம் வந்து ஆரவாரம் செய்ய மாட்டார்கள், அமைதியாகத்தான் இருப்பார்கள். இருப்பினும் கூட நாம் எல்லாருமே அந்த நான் என்பதை வெளிப்படுத்துவதில் அநேகமாக தவறுவதே இல்லை. அது வந்து பதவியின் பேரால் இருந்தாலும் கூட சரிதான். சாதாரணமாக பதவியில் இல்லாதவர்கள், மற்ற ஒரு வெரைட்டி பீப்புளாக இருந்தாலும் சரிதான். இதை பார்க்கும் பொழுது எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க, இதுக்கு விதிவிலக்குங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது நான் படித்த ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வந்தது. ஸ்டீஃபன் கோவேங்கிறவர் ஒரு புக்கு எழுதியிருக்கிறாரு, தி 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ வந்து என்னென்ன ஹேபிட்ஸு எஃபெக்டிவ் பீப்புளுக்கு இருக்குங்கிற மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. ஆனால் அவர் கூட ஒரு சமயம் அவர் குறிப்பிடுறாரு, தான் எழுதின புத்தகத்தில் இதை குறிப்பிட்டிருக்காரு. நான் படித்தேன். என்னன்னா, தன்னுடைய 3 வயது குழந்தை, பெண் குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடப்படுது. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, எல்லா பரிசு பொருட்கள் கொண்டு வந்து கொடுத்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுறா, அந்த பரிசு பொருளெல்லாம் எடுத்து 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 மடியில் வச்சுக்கிறான். எல்லாம் மடியில் வச்சு இப்படி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அவளை சுற்றி மற்ற குழந்தைகளும் இருக்கு, பெரியவங்களும் இருக்காங்க. மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பரிசு பொருளை பார்க்கும்போது ரொம்ப ஆவலாக இருக்கு. அதனால ஒரு 2-3 துணுக்கு குழந்தை வந்து எனக்கு 2 கூட விளையாடி பார்க்குறேன்னு சொல்லுது. அப்போ நான் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. தரமாட்டேன் அப்படின்னு சொன்னது இதை கோவையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, அம்மா கொடுப்பப்பா, நீ அப்போதான் நீ இப்போ கொடுத்தீங்கன்னா நீ அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க உனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சரி, நான் உனக்கு பபுள் கம் தரேன், உனக்கு தான் பிடிக்கல, நான் பபுள் கம் தரேன், ஒரு 2-3 விளையாட்டு சாமான பக்கத்தில் இருக்க உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட. இல்லை கொடுக்க முடியாது அப்படின்னு. உடனே இவர் இந்த கோவைக்கு வந்து கோபம் வந்துருச்சுன்னா அப்போதான் அந்த நான் என்பது எட்டி பார்க்க ஆரம்பிச்சு. உடனே என்ன பண்ணுறேன், நான் அப்பா சொல்கிறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி அந்த குழந்தை கையில் மடியில் வச்சுருந்த கையில் பிடுங்கி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த குழந்தை வந்து அப்படியே விதிர்த்து போய் நிற்கிது. இதுதான் காட்சி. இதை எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஒரு வெளிப்பாடு, நான் என்ற தோரணை, நான் அப்பா கொடு அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திடுறோம் இல்லையா. அதுக்கு யாருமே விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு, நானே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு விதத்துல செல்ஃப் எஸ்டீம்பாங்க, சுயமதிப்பு அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு. இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு சுயமதிப்பு வேணும் தான். அதுக்காக சுயமதிப்பு இல்லாம, செல்ஃப் எஸ்டீம் இல்லாம யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் வந்து ஒரு உந்துதலாக இருக்கும் நமக்கு. ஒரு முயற்சிகளுக்கோ அல்லது வெற்றிகளுக்கோ அல்லது முன்னேறுவதற்கோ வந்து ஒரு ஊன்றுகோலாக,
ஒரு தூண்டுதலாக இருப்பது அந்த செல்ஃப் எஸ்டீம் என்ற சுய மதிப்பு. ஆனா சுய மதிப்பு இருக்க வேண்டியதுதான், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா எப்ப பார்த்தாலும் நான் 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 எதுக்கு சொல்லணும்? நான் என்பதை கொஞ்சம் தவிர்த்தால் என்ன? நான் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் கேட்பீர்களா? அன்புடன் ப்ரொஃபசர் டாக்டர் தேவி. நன்றி, வணக்கம்.